பதிவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் வந்தனம். நம்மளோட அத்லெட்டிக் ஜோனுக்கு இன்னும் 4 தின் தான் இருக்கு. எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜ் கிளம்பிட்ட அப்புறம் வாரத்தோட முதல் நாளே பஸ்ல சீட்டு கிடைச்சிச்சு இல்ல. சரி அதே மாதிரி இன்னைக்கும் கிடைச்சிரும் போல அப்படின்ட்டு போனேன். ஆனா அந்த நேரம் என் நேரம் கெட்ட நேரம் ஃபுல்லாவே ஸ்டாண்டிங் தான். கரெக்டா பஸ் இறங்க போகும்போது ஒருத்தவன்ட்டு வந்து ஃபோன் பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த கேமராவை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே மறையறான் பாருங்க அவன் தான். அப்புறம் ஒரு சின்ன பணப்பரிமாற்றம் பண்ற வேலை அதை முடிச்சுட்டு நானும் அவனும் காலேஜுக்கு போயிட்டோம். போன அப்புறம் 10:30 மணிக்கு CA2 எக்ஸாம். அதை அப்படி இப்படி எழுதி முடிக்கவே ஒரு மணி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இட்ஸ் டைம் ஃபார் சோறு. இங்க ஒருத்தன் 3 மாசமா சொல்லிட்டு இருக்க டைலாக்கே திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு கிரவுண்ட் சந்திப்போம். கபிலன் மாதிரி நான் கண்டிப்பா வந்துடுறேன் வாத்தியார் அப்படின்னா. ஆனா நான் இவன் சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு ரெடியா இல்ல. அப்புறம் நான் போயிட்டு ஈவினிங் கிட்ட எல்லாம் மாத்திட்டு கொஞ்ச நாளாவே இந்த அடக்டார் மசில்கிட்ட கொஞ்சம் பெயினாவே இருந்தது. அதனால ஒரு வெயிட்டான ஸ்டிச்சிங் பண்ணிட்டு நானும் நம்ம பையன் கிரிட்டு நீங்க ட்ரைனிங் தேவையான எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வானம் 5:30 மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் உடனே ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது கணக்குப்படி இப்படி எல்லாம் நடக்க கூடாது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது பாருங்க. சத்தியமா இவன் வரதால தான் நீங்க மழை வர மாதிரி இருக்கு போல. இவனை கிட்டத்தட்ட 3 மாசமா கூப்பிட்டு இருக்கேன், வாடா வந்து ஒர்க் அவுட் பண்றானு. பையன் இன்னைக்கு தான் கிரவுண்டுக்கே வந்திருக்கான். அப்புறம் கௌசிக்கையும் அவனையும் ஓட சொல்லிட்டு நானும் நம்ம வளர்ந்த நண்பரும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னோட ட்ரைனிங்லாம் முடிக்கிறதுக்கு மணி 6:10 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிரவுண்ட்ல இருந்தா ரொம்ப இருட்டிருன்னு சொல்லிட்டு சரி ஜிம்முக்கு போய் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு இங்க வந்தோம். கடைசியில எங்க ஜிம்ல யாருமே இல்லை, நாங்க 3 பேர் மட்டும் தான். ஆனா நான் இன்னைக்கு ரொம்பவுமே ஹாப்பியா ட்ரைனிங் பண்ணிருந்தேன். ஏன்னா இவனை ஜிம்முக்கு வர வைக்கிறதுக்கு 3 மாசம் ஆனாலும் கடைசியா ஒரு வழியா வர வச்சிட்டேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கேங்லயும் இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவனை விட்டுறாதீங்க. நாளைக்கே அடிச்சு புடிச்சு கூட்டு போயிருங்க. நாங்க 3 பேர் ஜிம்முக்கு வந்து எல்லா ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. நவ இட்ஸ் டைம் டு கோ பேக் டு ஹோம். ஒருத்தனும் ஒரு திசையில கிளம்ப வேண்டிய நேரம். இப்போ நானும் கிளம்புறேன். நாளைக்கு பாப்போம், மறக்காம வந்துருங்க. தொடர்பில் இருக்கவும்.